ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஷஷாயினிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு சமையல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 காய் தாளித்து ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சு அதில் அரிசியும் வேர்க்கடலையும் சேர்த்துக்க போகிறேன். நான் ப்ளெயினாக தான் வறுக்க போகிறேன். எண்ணெய் தண்ணி எதுவுமே நான் வந்து அதில் ஆட் பண்ணல. ஸோ ப்ளெயினாக வந்து வறுத்துக்கணும். அதை சும்மா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கணும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகாமலும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சேஷஷாயினிஸ் வெஜ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் நல்லா வறுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், கூடவே வெண்டைக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து 2 காய் தாளிக்கணும்னு சொன்னால, ஒரு காய் வந்து வெண்டைக்காய், இன்னொரு காய் வந்து பீட்ரூட். அதை வந்து ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை மூடி வச்சிடுறேன், அது வேகட்டும். இப்போ நான் வந்து இன்னொரு பானை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அந்த கேப்பில் இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு புளியை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே புளியை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்து அதை கையாலேயே வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சாம்பார் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியும் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஃப்ளேமை வந்து நான் 1000ல் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பானா சூடு இருந்ததுக்கப்புறம் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் அதில். ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டு அது நல்லா பொரியணும். நான் அரிசி கூட எடுத்தது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து வெண்டைக்காய் தாளிக்கும் போது வேர்க்கடலை ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்க, உங்கள் மெத்தட் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கணும். இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் வெங்காயம் போட்டு வதக்கும் போது இருக்கிற ஸ்மெல் வந்து பிடிக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வெங்காயத்தை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன், அரிசியும் வேர்க்கடலையும். உங்களுக்கே வந்து அந்த அரிசியோட கலர் நல்லா தெரியும். இந்த கலருக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சாம்பாரும் நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப வந்து நீங்கள் சாஃப்டாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி லைட்டு குறை நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். வெங்காயத்தையும் நான் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். அது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெண்டைக்காவை ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ப எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுக்கு ஏற்ப எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க முந்தே நம்ம வந்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட நெடி வாசனை வந்து சீக்கிரமாக வந்து அடங்கிடும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃப்ரை மாதிரி செய்கிறீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எப்போவுமே வந்து வெண்டைக்காய் தாளிக்கிறோன்னா அதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து வெண்டைக்காயிலே ஒரு குழப்பு தன்மை இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்னும் நிறைய ஆகிடும். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தால் லைட்டாக தெளிக்கணுமே தவிர நிறைய ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் கூட இதில் வந்து இன்னும் தண்ணி ஆட் பண்ணல. இப்போ வெங்காயத்தோடு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் அப்படியே வந்து பீட்ரூட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா கம்மியாயிருக்கு. நல்லாவும் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சாம்பாருக்கு வந்து இந்த பருப்பு அப்புறம் வந்து அந்த காய்கறியெலாம் ஆட் பண்ண போகிறேன். அதை நான் குக்கரில் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து லைட்டாக நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பெல்லாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பார் கொதிச்சிருச்சுல, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து குடமிளகா அப்புறம் வந்து கேரட் போட்ட சாம்பார் தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து வெண்டைக்காய் எப்படி இருக்குன்றதை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட குழப்பு. பார்த்திங்களா, கலரும் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் நான் வந்து அதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் கொஞ்சம் கலரி விட்டுக்கிறேன். அடுத்து சாம்பார் பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி. ஓகே, நான் திருப்பி வந்து வெண்டைக்காய் மூடி வச்சுருந்தேன். அடுத்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா அதை வந்து கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட்டும் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லாவே வந்து குறைஞ்சிருச்சு. பீட்ரூட் பொரியலும் ரெடி. இப்போ நம்ம வந்து இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எங்கள் வீட்டு சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை நான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வேர்க்கடலை அப்புறம் அரிசியை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கலர்னிங்கன்னா அது வந்து ஒரு லைட் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். அப்போ வந்து சாப்பிடும் போது ரொம்ப வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியலை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாம்பாரையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த 3 ரெசிபீஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 பொரியல் ஒரு சாம்பார் வந்து ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.